Y'all event, live streaming and event management. தொடர்ந்து அன்னாசி பழமாக சேனா தபிஸ்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னாசி. நம் வழங்கினின் அரசன். நம்ம சுவையானவன். எனது நிறம் மஞ்சள். என்னை விரும்பி உன்மகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலை பேச எடுத்துக் கொண்டவுடன் நான் ஒரு வைத்தியர். நாடி மன்னரானாலும் மனம் விட்டு குறைகளை நல்கும்பட கடவுளுக்கு பின்னர் என்று கூறிய வைத்தியர் அந்நோயாளிகளுக்கு சிறந்தவர். சிகிச்சை வழங்குவேன். எனது கடமைகளை சீத்த முகத்துடன் நேர்மையான் பொறுப்புடனும் செய்வேன். எல்லா நோயாளிகளை சமமாக மதித்து நடப்பேன். ஏழை நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பேன். நோயாளிகளுக்கு அன்பாக அடிவாரம் பேசி அவர்களின் துடைப்பேன். புதிய அறிவுகளை கொண்டு முன்னேற முயற்சிப்பேன். என்னை முழுமையாக மக்களுக்கு அர்ப்பணித்து செயற்படுவேன். மக்களுக்கு சேவை மகேசருக்கு சேவையாக்கிறது இந்த மகத்துவமான மருத்துவத்தை புனிதமாக நினைக்கின்றேன். நன்றி. I have a traffic light. I have 3 colors: red, yellow, and green. Red light tell us stop. Yellow light tell us wait. Green light tell us go. Everyone should follow the traffic rules to our safety. Thank you. தொடர்ந்து திருவள்ளுவராக கானா கர்சித். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் திருவள்ளுவர். நான் திருக்குறளை இயற்றியுள்ளேன். எனக்கு தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர் என பல பெயர்கள் உண்டு. திருக்குறளில் சில வரி கூறுகின்றேன். அகர முதலெழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றவுலகு கற்றதனாலே பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழறினீர் மலர்மீசை ஓகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமீசை நூறு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஜாண்டு முடும்ப இலை. இச்சுச்சல் இதுவினயம் சேத இறைவன் போற்றுச்சல் புகழ் புரிந்தார் மட்டும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியாராக ஈனா சிதுர்சன். இனிய காலை வணக்கம். நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நான் ஒரு தமிழ் கவிஞர். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தேன். எனது தாய் தந்தைய பெயர் சின்னசாமியல் லட்சுமி அம்மாள். நான் சுதந்திர போராட்ட வீரர். சிறியவர்களும் பெரியவர்களும் என் பாடல்களை விரும்புவர். அச்சமில்லை என்பதிலேயே உச்சி மீது வாடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்பதில்லையே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து விவசாயியாக பூனா அகீசன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பசியை போக்கும் விவசாயி. பசலிய நெல் வேண்டும், நெல் விளைய மழை வேண்டும், மழை பொழிய காடு வேண்டும். காப்பம் கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. வணக்கம் பக்தர்களே. நான் தான் அழகன், வீரன், சிவபுத்திரன், முருகன். அக்கிரமம் இந்த உலகில் அப்பாவியான மக்களை காக்க நான் அன்றும் இருப்பேன். அஞ்ச வேண்டாம், ஜாமருக்க பயமே. நன்றி. தொடர்ந்து கிருஷ்ணனாக பவனா சஸ்வந்த். எனது
தொடர்ந்து வேடனாக பினா ரிசாந்த். எனது பெயர் விஷாந்த். நான் தரம் ஒன்றில் கல்வி கற்கின்றேன். நான் ஒரு வேடன். நான் ஆதி கால மனிதன். நான் மரப்பொந்தில் கற்குழியில் வசிப்பேன். நான் இலை குலைகளை ஆடையாக அணிவேன். நான் வேட்டையாடிய உணவுகளை சுட்டுண்பேன். மரக்கறி, பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகளை உண்பேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாகமரமாக ஜே அஸ்விதன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நாகமரம். நானே இலங்கையின் தேசிய மரம் நாகமரம் ஆவேன். எனக்கு மறுபெயர் உண்டு. என்னவென்று தெரியுமா? இரும்பு மரம். என் தொழில்களை பாருங்கள். இளம் சிவப்பு நிறமாக காணப்படும். எனது மலரை பாருங்கள். 4 இதழ்களை கொண்ட வெள்ளை நிறப்பூ. நான் இலங்கை நாட்டுக்கு இத்தானவன். என்னையும் ஏனைய மரங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் உமக்கு சுகல் வாழ்வை தருவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பழங்களாக ஜோவன்னா லவிஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பழங்கள். நான் மிகவும் சுவையாக இருப்பேன். நான் மிகவும் சத்துள்ளவன். சிறியவர்களும் பெரியவர்களும் என்னை விரும்பி உண்பார்கள். நான் பல நிறங்களையும் பல வடிவங்களையும் கொண்டவன். தேங்க்யூ. தொடர்ந்து சிட்டுக்குருவியாக வீணா சஸ்வின். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சிட்டுக்குருவி. என்னை வீட்டுக்குருவி அழைப்பார். அழிந்து வரும் இனத்தில் நானும் ஒருவன். தொலைபேசி கதிர்வீச்சால் என் இனமே அழிந்து கொண்டு இருக்கிறது. காப்பாற்ற மனிதர்களை நன்றி. தொடர்ந்து அருட்தந்தையாக ஆர் அஸ்வின். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அஸ்வின். நான் அருள் தந்தை. தந்தை மகன் தூய ஆமேன். நான் திருப்பிரியாப்பு கொடுப்பேன். தேசக்காய் பரிசாட்டுவேன். திருவாழ்ச்சானம் வணங்குவேன். நன்றி. மாம்பழத்தை பற்றி பேச போறேன். மாம்பழம் எனக்கு பிடித்த பழங்களே ஒன்று. மாம்பழம் மஞ்சள் நிறமுடையது. மாம்பழம் நிலாவின் சுவை உடையது. மாம்பழம் முக்கணிகளில் ஒன்றாகும். மாம்பழம் இந்தியாவின் தேசிய கனியாகும். தொடர்ந்து ஜாசகம் பெறுவராக டானா பிரபாஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிச்சைக்காரன். கால்நடையா போகிறேன். கஞ்சம் கிட்ட கேட்கிறேன். உழைச்சி திங்க வயசில்ல. உசுர மயக்கும் மனசில்ல. என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நிலாவாக ஜோஸ் கார்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நிலா. நான் வெள்ளை நிறத்தை உடையவன். மேகங்களுக்கிடையிலிருந்து நான் பயணிப்பேன். சூரியன் மறையும் நேரத்தில் நான் வானில் தோன்றுவேன். அனைவருக்கும் என்னை மிகவும் பிடிக்கும். நன்றி. தொடர்ந்து நீரை பாதுகாப்பமாக கே ஆரிஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? நான் தான் நீர். நீர் இல்லை என்றால் இந்த உயிர்கள் இல்லை, இந்த உலகமே இல்லை. அதனால் தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகம் என்றார். உணவு உடை இல்லை என்றால் உற்பத்தி செய்ய முடியும். நீர் இல்லை என்றால் உற்பத்தி செய்ய முடியாது.
நீரை பாதுகாப்பது உங்கள் எல்லோரின் கடமையாகும். நீரை பாதுகாப்பது உங்கள் எல்லோரின் கடமையாகும். நீரை பாதுகாப்பது உங்கள் எல்லோரின் கடமையாகும். நீரை வீணாக்காது நீரை பாதுகாப்போம். அவசியம் அவசியம். நீர் பாதுகாப்பு அவசியம். அவசியம் அவசியம். நீர் பாதுகாப்பு அவசியம். நன்றி. தொடர்ந்து அன்னாசி பழமாக சானா ஜார்ஸ்வின். நான் தான் அண்ணாச்சி. நான் மிகவும் சுவையாக இருப்பேன். என்னை எல்லோரும் விரும்பி உண்பார்கள். நான் மஞ்சள் நிறம் உடையவன். நான் பச்சை கிரீடம் உள்ளவன். நான் விட்டமின் பி சத்து உடையவன். நன்றி. தொடர்ந்து தேங்காயாக கானா வைஷ்ணவி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தேங்காய். என்னை தென்னை மரத்தில் பறிப்பார்கள். நான் சுவ காரணமாக வீட்டு சமையலுக்கும் பயன்படுத்துவார்கள். நன்றி, வணக்கம். இந்நிகழ்வில் கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை நேர வந்தனங்கள். நான் தான் நீர் பேசுகின்றேன். நீர் என்று அமையாதி உலகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். என்னை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். என் மீது குப்பை கூலங்களை போடாதீர்கள். என்னை தினமும் நன்றாக பருகுங்கள். நோயின்றி வாழுங்கள். நான் உங்களுக்கு இயற்கை அளித்த கொடையாகும். நன்றி. தொடர்ந்து மயிலாக ஜே பிரனிதா. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மயில். நான் ஒரு அழகிய மயில் ஆவேன். நான் இந்திய நாட்டின் தேசிய பறவையாவேன். நான் ஆண்மயில் ஆவேன். ஏனெனில் நான் மயிலிடம் மட்டுமே நீண்ட தோகை காணப்படும். நான் காடுகளிலும் வயல்களிலும் வாழ்வேன். நான் பழங்களையும் தானியங்களையும் பாம்புகளையும் வள்ளிகளையும் உணவாக உண்பேன். நான் எனது தோகையில் கண் போன்ற வடிவங்கள் காணப்படும். நான் எழுப்பும் மொழியாக முதல் என்று கூறுவேன். நான் மலைமுகத்தை கண்டவுடன் நடனம் ஆடுவேன். எனது தோகையில் பல வண்ணங்கள் காணப்படும். என்னை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து திராட்சை பழமாக ஈயனா கீனிட்டா. அனைவருக்கும் வணக்கம். நான் திராட்சை பழம். நான் கொடியில் காய்ப்பேன். என்னில் சிவப்பு, பச்சை, கருப்பு, ஊதா என பல நிறங்களில் இருப்பேன். நான் மிகவும் சுவையாக இருப்பேன். என்னில் விட்டமின்கள் உள்ளன. என்னை உண்பதால் உங்களுக்கு